திமுக நிர்வாகிகள், பேச்சாளர்கள் எல்லாருமே எந்த மேடையில் பேசினாலும் ஆளுங்கட்சி அமைச்சர்களை விமர்சனம் செய்ய தவறதே இல்லை. சமீபத்தில் ஒரு மேடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு சட்டமன்றத்தில் அமைச்சர்களும் ஆளுங்கட்சி பிரதிநிதிகளும் நடந்துக்கிற விதத்தை கிண்டல் செஞ்சாரு. அதுல ஒரு பகுதியை இப்ப பார்க்கலாம். அம்மா சொன்னா போதும், ஒரு வார்த்தை, சின்னலாவில் 2000 மெகாவாட் உற்பத்தி செய்ய போறோம், உடன்குடியில 600 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய போறோம், எண்ணூர்ல 600 மெகாவாட் உற்பத்தி செய்ய போறோம். எம்எல்ஏக்கு அந்த வேலை நம்ம இருந்தாங்க. இந்த பக்கம் ஒரு கும்பிடு போட்டாங்க. யார் அந்த சரத்துக்கு மாறாட்ட அந்த தம்பி தமிழா இருக்கேன் மம்பளை போட்டாங்க அந்த கொம்பு, அவன் தான் அவருக்கு கும்பிடு போடுது. இந்த பக்கம் ஸ்பீக்கர், இந்த பக்கத்தில் நம்ம யாரெல்லாம் போட பேப்பர், நம்முடைய சகத்தோட டிவிக்காரங்க எங்க நியூஸ் நாளைக்கு பெருசா போட போறீங்க. நீங்களாம் அந்த உட்காந்து அங்க ஒரு கும்பிடு போட்டு தலைமை பார்த்து கும்பிடவே இல்லை. நாங்க அங்கிருந்து பார்த்தோம் தலையாட்டு. அது முடிஞ்சுதா? இந்த 110க்கே நம்பாதுக்கிறார் யாரு? ஓ பண்ணி சொல்லுவான். அப்ப ஒரு சரா இருக்கிறது அந்த 110க்கு. அம்மா இருக்காங்க சரா உருவாரு என்ன பண்ணாரு இருந்து அப்படியே அம்மா விட்டுக்கல அரசு தம்பி எப்ப சாவமா, அண்ணன் எப்ப சாவமா, தம்பி அவரை ஒருத்தருக்கிறார். அவர் பேர் வந்து ஆமா, அவர் துலுக்கும் வச்சுக்கணும். கேள்வி கேட்டாரு 2 சாப்பிட்ட கப்பலாம் மொத்த உடம்பு ஆடும். அவர் என்ன பண்ணாரு, இவர் வந்து அரடிச்ச இவர் பண்ணாரு, கொஞ்சம் முக்காவுக்கு போனார். இப்படி போய் முக்காவுக்கு போய் விட்டார். இவரு அதுக்கு பக்கத்தில் ஒரு எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏ. அந்த ஆள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா நம்ம நகராட்சி டபுள் வந்தாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, புண்ணியவான் தலைவர் இந்த மாதிரிலாம் சட்டசபை மோசமாக்குறா, போக முடியாதா, வர முடியாதா, பழைய காலத்து தர டிக்கெட்டுக்கு போற மாதிரி, திருச்சி டிக்கெட்டு போக மாதிரி சின்ன கோட்டா இல்லை, அது மாதிரி இருக்குது. நான் புதுசா ஒண்ணு கட்டுத்தரேன், அது வந்து ஒழுங்கா இருந்தாலும் கட்டாரு, அங்க போக மாட்டேன்ட்டாரு. இந்த பழைய சட்டமன்றத்தில் உட்காந்து பாருங்க, வேற கேளுங்க, உண்மையா நான் திறந்தால அவசப்படுவது. நான் உட்கார்ந்து வச்சுக்கேன், இவரால உள்ள போக முடியாது. அப்படியே இப்ப தலை எழுத்து நான் எழுந்து வந்தோம்னா இவர் உள்ள போக முடியாது, இவர் உள்ள கூட இப்படி போக முடியாது, அப்படியே போக வேண்டியது. ஆமா, எடப்பாடி பழனிசாமி அவன் சுத்த முடியல, காங்கிரஸ் சுத்த அவன் என்ன பண்றான், சுத்தம் மாட்டிக்கிறது. அவன் காலத்துக்கு லேட்டாச்சு. அதுக்கு அடுத்து என்ன பண்ண, அந்த கைது பண்ண சர்வமன்றம் அவன் கொஞ்சம் சைஸ் தலை கூட பார்த்தா தலை என்ன மாதிரி தலை அப்படிதான் இருக்க. அவன் அடிச்சவங்க அவன் சுத்தாச்சாம பாருங்க. உடனே ஒரு மோதல் வந்து அவங்க வந்து அது பக்கத்துல ஒரு மந்திரி என்னடா உண்மைத்தர மந்திரி ஆச்சான உடனே பின்னாடி எம்எல்ஏ மொத்த பேர் என்ன பண்ணோம், அப்படியே